வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, போட்டித் தேர்வுகளில் கணிதத்தில் கேட்கப்படுகின்ற ஒரு 20 அல்லது 25 வினாக்களுக்கு முழுமையாக சரியாக விடையளித்து நிறையா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு நோக்கத்தோட நம்ம இப்போ கணித பாடங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் தனிவட்டி அது ஆரம்பித்து அது ஒரு 3 வீடியோ போட்டாச்சு. நேற்று கூட்டு வட்டியில் அடிப்படை என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இன்றைக்கு கூட்டு வட்டி தொடர்பான சில கணக்குகளை பார்ப்போம். மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எப்படின்னாக்க, ஒரே ஒரு கணக்கீட்டில் தனிவட்டி கூட்டு வட்டி, தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், இது மூணையுமே ஒரே கால்குலேஷனில் ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் செய்கிறது. அதிலிருந்து தனிவட்டி எவ்வளவு, கூட்டு வட்டி எவ்வளவு, தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான ஒரு அருமையான ஷார்ட்கட்டு சொல்லித்தர போகிறேன். இப்போ நேரடியாக நம்ம கணக்குள்ளே போயிடுவோம். 5வது கணக்கு. ரூபாய் 6000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி, கூட்டு வட்டி மற்றும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஒரே கொஸ்டினில் தனி வட்டியும் கேட்டிருக்கு, கூட்டு வட்டியும் கேட்டிருக்கு, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் கேட்டிருக்கு. இந்த மாதிரி டிஎன்பிசியில் ஏதேனும் ஒன்று தான் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, அது மூணையுமே ஒரே கால்குலேஷனில் ஒரே ஒரு கணக்கீட்டில் சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க மாணவ கண்மணியில். கணக்கில் அசல் 6000 ரூபா கொடுத்துருக்கு, இங்கே எழுதிக்கிடுவோம். பி 6000 ரூபா. என் 2 ஆண்டுகள் 2 இயர்ஸ். ஆர் 10% ஆண்டுக்கு. இந்த 3 தரவுகள் இருந்துச்சுனாக்க நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி அப்புறம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாமே நம்ம எளிமையாக போட்டுடலாம். மாணவ கண்மணியிலே நல்லா கவனிங்க. இந்த கணக்குக்கு நான் ஆப்ஷன் விடை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னாக்க, ஒரு விடையில் 3 இருக்கணும், தனி வட்டி இருக்கணும், கூட்டு வட்டி இருக்கணும், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கணும். அதனால் இந்த கணக்கு உங்களுக்கு என்ன கேட்டாலும் செய்கிறதுக்கான ஒரு எளிய வழியை சொல்லித்தருது. அதனால் இதில் ஆன்சர் கொடுக்கல. இப்போ கவனிங்க, நம்ம கால்குலேஷனுக்கு போயிடுவோம். எப்பயுமே நம்ம இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்றைய வீடியோவில் 2-1 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தான் இப்போ போகிறோம். இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிப்பதற்கான 2-1 மெத்தட் அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். கவனிங்க, இப்போ அசல் 6000 ரூபா. இந்த 6000 ரூபாய்க்கு 10% வட்டி போடுவோம். 10% வட்டி போட்டோம்னா இங்கே வருது. இந்த சேருக்கு அடிச்சிருவோம், இந்த சேருக்கு அடிச்சிருவோம். 600 ரூபா. இந்த 600 ரூபாயை இந்த 2க்கு நேரம் எழுதுங்க. 600 ரூபாயை 2க்கு நேரம் எழுதுங்க. ரைட்டா? இந்த 600 ரூபாய்க்கு ஒரு 10% கண்டுபிடிங்க. 600 ரூபாய்க்கு ஒரு 10%. இந்த சேர் அடிச்சிங்க, இந்த சேர் அடிச்சிங்க. 60 ரூபா. கணக்கே முடிஞ்சு போச்சு மாணவ கண்மணியில். இப்போ நம்ம எளிமையாக ஒன்றா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 2-1 மெத்தடில் இந்த 600 ரூபாயை 2ஆல் பெருக்கி போடணும். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க இது இன்ட்டு 2 எவ்வளோ ரூபா வரும்? 1200 ரூபா வரும். இதை அப்படியே 1ஆல் தான் பெருக்கணும். இதை பெருக்கணும். இது 60 ரூபா வந்துருச்சு. ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை பூரா கொடுக்க போகிறோம். தனி வட்டி எவ்வளவு ரூபா? தனி வட்டி ரூபாய் 6000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் எவ்வளவு? 1200 ரூபா. இங்கே நல்லா கவனிங்க, இந்த இருக்காருங்க, இந்த 2க்கு நேரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் தனி வட்டி. ஓகேவா? ரைட்டு. கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி இங்கே வாங்க, ரூபாய் 6000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க எவ்வளவு ரூபான்னா, இந்த 1200ஐயும் இந்த 60ஐயும் கூட்டிடணும். இந்த இருக்காருங்க, இந்த 1க்கு நேரம் வர்ற இந்த 60ஐயும் கூட்டிடணும். அப்போ ரூபாய் 1260.
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம், இரண்டிற்கும் வித்தியாசம் எவ்வளவு ரூபா? வித்தியாசம் வித்தியாசம் கேட்டாக்க நீங்கள் இதெல்லாம் கழிச்சுக்கிட்டு அப்படிலாம் போட வேண்டியதில்லை. இந்த பாருங்க, இந்த ஒன்றுக்கு நேரம் என்ன ரூபா இருக்கோ இந்த ஒன்றுக்கு நேரம் அந்த ரூபா தான் வித்தியாசம், 60 ரூபா. பார்த்தீங்களா மாணவ கண்மணியில் எவ்வளவு ஈஸியாக வந்து இந்த எல்லாமே மூணையுமே ஒரே கணக்கீட்டில் வந்து சொல்லிட்டோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க கணக்கு கேட்டாக்க சூத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியது இல்லை. ரொம்ப எளிமையாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்கை இதே மாதிரி கணக்கு ஒரு இந்த ரூபாயை வந்து மாற்றி போட்டுட்டு ஒரு 10,000 ரூபா, ஒரு 20% இப்படி போட்டுக்கிட்டு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கு 6வது கணக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு அந்த கணக்கு பார்க்க போகிறோம். கவனிங்க, 6வது கணக்கு ரூபாய் 8,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. மாணவ கண்மணியில் நல்லா கவனிங்க. டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி எல்லாத்துலேயுமே வந்து இது 3மே கேட்க மாட்டாங்க. தனி வட்டி, கூட்டு வட்டி உள்ள வித்தியாசம் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கேட்பாங்க. தனி வட்டி கேட்பாங்க, அல்லது கூட்டு வட்டி கேட்பாங்க, அல்லது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. நம்ம வந்து கற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் 2 கணக்குகளும் போன 5ஆம் கணக்கு இந்த 6ஆம் கணக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். கவனிங்க, இப்போ அசல் வந்து 8,000 ரூபா, பி ஈக்குவல் டு 8,000 ரூபா பி. அது எண் வந்து 3 ஆண்டுகள், 3 இயர்ஸ். ஆர் வந்துட்டு 10%. இதை வச்சு இப்போ நம்ம தனி வட்டி, கூட்டு வட்டி, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 3-3-1 மெத்தட், 3-3-1 மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நம்ம நேற்று படித்தோம். அதை பார்க்காதவங்க நேற்றைய வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கவனிங்க, இப்போ 8,000 ரூபா, 8,000 ரூபாய்க்கு 10%, இந்த சேவ் அடிச்சிருவோம், இந்த சேவ் அடிச்சிருவோம். 800 ரூபா. இந்த 3க்கு நேரம் 800 எழுதிக்கங்க, 3க்கு நேரம் 800 எழுதிக்கங்க. அந்த 800 ரூபாய்க்கு ஒரு 10% கண்டுபிடிங்க. 800 ரூபாய்க்கு ஒரு 10%. இதை அடிச்சு இது 80 ரூபா, 80. அப்புறம் இந்த 80 ரூபாய்க்கு ஒரு 10% கண்டுபிடிங்க. இந்த 80 ரூபாய்க்கு ஒரு 10%, 1 இந்த சேவ் 8 ரூபா. ஓகேங்களா? அடுத்து கவனிங்க, கணக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கணக்கீடை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தனி வட்டி எவ்வளவு, கூட்டு வட்டி எவ்வளவு, இரண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 கொண்டு போய் என்ன செய்யணும்? இந்த 800 பெருக்கணும். 324, 2,400 ரூபா. இந்த இடத்துலையும் 3 கொண்டு பெருக்கணும். 324, 240 ரூபா. இதை வந்து 1ஆல் பெருக்கினா போதும், 8. இப்போ கவனிங்க, இங்கே வருங்க, இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த பாருங்க, இந்த பாக்ஸில் இதை மட்டும் எடுத்தோம்னா தனி வட்டி எவ்வளோ ரூபா? தனி வட்டி ரூபாய் 2,400. இந்த பாருங்க, இதுதான் தனி வட்டி. சரி, இப்போ இந்த ரெண்டையும் கூட்டிக்குவோம். இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 240, அது கூட ஒரு 8, 248. இந்த 248 ரூபாயை இந்த ரூபாயை எவ்வளோ கூட்டிட்டோம்னு வைங்க, 2,400 + 248 எவ்வளோ வரும் அப்படின்னாக்க 2,648. இந்த 2,648 ரூபா, அதாவது இங்கே ஒன்றும் இல்லைங்க, இதில் இந்த கட்டத்தில் இருக்கிறது, இந்த கட்டத்தில் இருக்கிறது, இது 3யுமே கூட்டி போட்டோம்னா அதுதான் கூட்டு வட்டி. கூட்டு வட்டி எவ்வளவு? ரூபாய் 2,648. இது வந்து கூட்டு வட்டி. சரி, இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? இரண்டிற்கும் வித்தியாசம், இரண்டு வட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அது எவ்வளவு அப்படின்னாக்க வித்தியாசம் வந்து இந்த 2,400 விட்டுட்டு இந்த 240 + 248 ரூபாய் 248. இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரே கணக்கில் 3யுமே கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். 2,400 ரூபா தனி வட்டி, கூட்டு வட்டி இதையும் கூட்டி போட்டுறணும், 2,648. இரண்டுக்குள்ள வித்தியாசம் 248 ரூபாய். கவனிங்க, இன்னும் இது மாதிரி 2 கணக்கு பார்ப்போம். இப்போ 7வது கணக்கு
ரூபாய் 12,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. மாணவ கண்மணிகளே, இப்போ பி 12,000, என் 3 ஆண்டுகள், ஆர் 10%. இப்போ கவனிங்க, நம்ம எப்பயும் போல கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது 3 ஆண்டா 2 ஆண்டான்னு பார்க்கணும். 3 ஆண்டுகள் அப்படின்னாக்க 3-3-1 மெத்தட். 3-3-1 மெத்தட். 3-3-1 மெத்தட். இப்போ 12,000 ரூபா அசல் இன்ட்டு 10%. ஒரு சேவர் இந்த சேவரவே அழிச்சிருங்க. இந்த 10 வந்துச்சுன்னா 10க்கு இந்த சேவர் அழிச்சிருங்க, இதே அழிச்சிருங்க. அழிச்சிங்கன்னா 1,200 ரூபா. 1,200 ரூபா. இதில் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இங்கே பாருங்களேன், 12,000 ரூபா இருக்குனாக்க அதுக்கு 10% அப்படின்னா ஒரு சேவரை மறைச்சிக்கிறது. ஒரே ஒரு சேவர் 10% எப்பயுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு சைவரை மட்டும் மறைச்சிக்கிட்டோம்னா 1,200 ரூபா அப்படியும் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த 1,200 ரூபாய்க்கு 10%, இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம் நம்ம. இந்த ஸ்டேஜ் 10% அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த 1,200 ரூபாய்க்கு 10%னா 120 ரூபா. இப்படி கண்ண மூடிட்டு இந்த இடத்துல 120 போட்டுடலாம். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அப்புறம் இந்த 120 ரூபாய்க்கு 10%, 120 ரூபாய்க்கு 10%, அது இங்கே பாருங்கள் 12 ரூபா. மாணவ கண்மணிகளே, நல்லா கவனிச்சுக்கங்க. இதில் இந்த 12,000 இந்த மாதிரி 3 சைவர் உள்ள டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இங்கே பாருங்க. முதல்ல 10% ஒரு சைவரை மறைச்சிக்கிட்டு 1,200, ரெண்டாவது இன்னொரு சைவரை மறைச்சிக்கிட்டு 120, மூணாவது 3 சைவரையும் மறைச்சிக்கிட்டோம்னா 12. அவ்வளோதான். இப்படியும் போடலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம கணக்கீட்டுக்கு வருவோம். கணக்கீடு என்ன பண்ணணும்? இதை 3ஆல் பெருக்கணும். இதை என்ன செய்யணும்? 3ஆல் பெருக்கணும். 12 3 36, 3,600 ரூபா. இதையும் 3ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா 3 36, 360 ரூபா. இதை 1ஆல் தான் பெருக்கணும்னா இது ஒரு 12 ரூபா. இப்போ பாருங்கள், தனி வட்டி எவ்வளவுன்னு சொல்ல போகிறோம். தனி வட்டி எவ்வளவு? தனி வட்டி எவ்வளவு ரூபா? இந்த இருக்காருங்க, இந்த பாக்ஸில் வருகின்ற இந்த 3,600 மட்டும். 3,600 ரூபா தனி வட்டி. ஓகேவா? முடிஞ்சு. இப்போ கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி இங்கே வருங்க. இந்த 3,600 கூட இந்த இருக்காருங்க, இந்த 2 பாக்ஸ்லையும் வருது பார்த்தீங்களா? இந்த 2 பாக்ஸில் அதை 2ஐயும் கூட்டிடணும். இது 3,600, இது ஒரு 360, 3,960, 3,960, 3,972. இப்போ கவனிங்க, எப்படியே கூட்டுறேன் பாருங்கள். 2, இந்த 1 1 7, இந்த 3 6 9, 3,972. 3,972. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் எவ்வளவு அப்படின்னாக்க இந்த 360 இந்த 12 ரூபாயை கூட்டணும். இது 2 மட்டும் கூட்டணும். இந்த பாருங்க, இது 2 மட்டும் 372 ரூபாய். 372 ரூபாய். ஒரே கணக்கீட்டில் 3ஐயுமே கண்டுபிடிக்கலாம். இது நல்லா எளிதாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப எளிமையானது மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 8வது கணக்கு. ரூபாய் 15,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தாங்க. மாணவ கண்மணிகளே, இதில் கவனிக்க வேண்டியது 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா அல்லது 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களான்னு நீங்கள் கவனிக்கணும். சரி, இப்போ எடுத்து எழுதுவோம். பி 15,000, என் 2 ஆண்டுகள் 2 இயர்ஸ், 6 10%. இப்போ நம்ம கணக்கீட்டுக்கு போயிடுவோம். இப்போ 2 வருஷம்னாக்கா 2-1 மெத்தட். 2-1 மெத்தட் அதில் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், 15,000க்கு 10% பார்க்கணும்னா ஒரு சைவரை மறைச்சிக்கிட்டு அப்படியே எழுதிடலாம். 1,500ன்னு எழுதிடலாம். உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். 1,500. இந்த 1,500க்கு 10%, 1,500க்கு 10%னா 150ன்னு போட்டுடலாம்.
இங்கே பாருங்கள் போட்டாச்சா, அவ்வளோதான் இது. இப்போ இது 2ஆல் பெருக்கணும்னா 3000 ரூபா. இதை 1ஆல் பெருக்கணும், இது 150 ரூபா. இப்போ பாருங்கள் தனி வட்டி போட போகிறோம். தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி விடையை கொடுக்க போகிறோம். தனி வட்டி எவ்வளவு ரூபா? ரூபாய் 3000. தனி வட்டி 3000 ரூபா. கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி இந்த தனி வட்டியும் இந்த இதையும் சேர்த்தோம்னா ரூபாய் 3150. இரண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? இதை மட்டும் போடணும். இந்த இருக்காங்க, இதை மட்டும் போடணும், அதுதான் வித்தியாசம். 150 ரூபாய். ரொம்ப எளிமையான கணக்கு மாணவ கண்மணிகளே. இன்றைக்கு ஒரு 4 கணக்குகள் மொத்தம். அதில் வந்துட்டு 2 வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, 3 வருடங்களுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி மற்ற எல்லா போட்டித் தேர்வுகள்லையுமே கூட்டு வட்டி கேட்குறது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தான் கேட்பாங்க. 4 ஆண்டுகள் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, 5 ஆண்டுகள் கேட்டதே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி படித்தா போதும். 8ஆம் வகுப்பு புக்கிலே வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து அதிகப்படியான ஆண்டுகள் கொடுத்து போட்டிருக்காங்க. அது அந்த கணக்கு இது வரைக்கும் நம்ம கேள்வியில் கேட்டதே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தடை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மாணவ கண்மணிகளே. அருண் அகாடமி வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு போடுங்க, நல்ல கமெண்ட்டு, லைக்ஸு போடுங்க. அதெல்லாம் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.